இப்போ சம்ஸ்கிருத அக்ஷரங்களை எழுதும். இந்த சம்ஸ்கிருத அக்ஷரங்களை எழுதும் போது எது மாதிரி இருக்கணும் அந்த அக்ஷரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெத்தட் இருக்கு. என்ன? இப்ப நான் இந்த இடத்துல எழுதுறேன். இது வந்து ஒரு 2 lines நோட்னு வச்சுக்கோங்க. சரியா? 2 கோடு போட்டிருக்கனே, அது நீங்க எழுதக்கூடிய 2 lines நோட்னு வச்சுக்கோங்க. அந்த 2 lines நோட்ல மேல இருக்கக்கூடிய லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்ல அக்ஷரங்களுடைய தலைக்கோடு டச் பண்ணிருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். புரியுறதா? இப்ப பாருங்க, நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல நான் எழுதுறேன். நான் எழுதுனதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியறதா? தெரியுது. ரொம்ப குட்டியா தெரியறதா? கரெக்டா இருக்கு. சரி, பாருங்க. நீங்க எழுதும் போது எல்லாரையுமே மியூட் பண்ண சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க எழுதும் போது யாராவது கொஞ்சம் நாய்ஸ் பண்ணாக்க தெரியுதே தவிர நீங்க எழுதுறது நாங்க ஃபுல்லா மிஸ் பண்ணிடுறோம். தேங்க்யூ ஜி. எல்லாரையுமே மியூட் மொபைல்ல கூட நீங்க வீடியோ கூட ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாரும் வீடியோ கூட ஆஃப் பண்ணிட்டா அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, எஸ், கண்டிப்பா. மொபைல்ல கூட நீங்க பின் பண்ணலாம். பின் பண்ணீங்கன்னா லைக் இன்னும் சாரோட வீடியோ மட்டும் தான் நமக்கு தெரியும். வேற எந்த மொபைல்ல எப்படி பின் பண்றதுன்னு தெரியலங்க. பின் பண்ணி தான் வச்சிருக்கேன் நானு. பட் எல்லாரும் வீடியோ கேமரா வரும்போது மாறிடுது. எல்லாருமே வீடியோ கேமரா ஆஃப் பண்ணா சுவாமினுக்கு கஷ்டம். அவர் என்னமோ எல்லாம் கருப்பா எதையோ பாக்ஸா பார்த்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி இருக்கும். நாங்கெல்லாம் ஆன் பண்ணி வச்சிருப்போம். உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நாங்க க்ளோஸ் பண்ணுவோம். மியூட்ல வச்சுக்கலாம் எல்லாரும். இல்ல, ஒரு ஆப்ஷன் இருக்கு, எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் என்னன்னா, இதுல மியூட் ஆல் போயிட்டு அந்த மியூட் ஆல்ல இங்க இருக்கு அலோவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு அன்மியூட் தெம்செல்வ்ஸ், அதை வந்து எடுத்துட்டு அப்படியே மியூட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால அன்மியூட்டே பண்ண முடியாது. அது இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்குமே அப்படின்னு நான் இப்போ ஒரு தடவை பண்றாஜி அதை வந்து இந்த மாதிரி டீச் பண்றவா பண்ணிடுவா. அதை பண்ணிடு. நான் வந்து அதை பண்ணிட்டேன். சௌரியம் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், நான் பண்ணிட்டு என்ன பண்றேன், யாரை வந்து நான் வந்து பேச வைக்கணும் அவளை வந்து அந்த இடத்துல போயிட்டு அன்மியூட் தெம்செல்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அது ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க அதை கிளிக் பண்ண உடனே அன்மியூட் ஆயிட்டு எங்கிட்ட பேசலாம். சரியா? சரி, இப்ப குவிக்கா இதை பார்க்கலாமா? பாருங்க, நல்லா பாருங்க. இப்போ இந்த அக்ஷரங்கள் 2 கோடு இருக்கு. மேல ஒண்ணு இருக்கு, கீழே ஒண்ணு இருக்கு. இந்த கோடுகள்ல மேல இருக்கக்கூடிய கோடு இருக்கு இல்லையா, அதுல அந்த தலை அப்படியே தொடணும். தலைக்கோடு இருக்கு இல்லையா, அக்ஷரத்தினுடைய தலைக்கோடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே தொடணும். தொட்டு எழுதணும். சரியா? நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்ல எப்படி எழுதுவோம், இருக்கக்கூடிய அக்ஷரம் இருக்கு இல்லையா, அதுல அந்த அக்ஷரம் வந்து உட்காரும். இப்படி வந்து உட்காரும். அது மாதிரி நம்ம எழுதுவோம். புரியுதா? அது மாதிரி சம்ஸ்கிருதத்துல எழுத வேண்டாம். இது மேல இப்படி தொங்கின்னு இருக்கும். சரியா? ஹேங்கிங் லெட்டர்ஸ் அப்படின்னு பேரு. சரியா? அது மாதிரி எழுதினாதான் நல்லது. அக்ஷரங்களும் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்ப நல்லா. புரியுதா? இப்ப நான் இந்த இடத்துல எழுதுறேன் பாரு. அடுத்து புரியுதா? நான் இங்க எழுதியிருக்கேன், அடுத்தது எழுதியிருக்கேன். இது ரெண்டுமே எப்படி எழுதியிருக்கேன், அந்த லெட்டர்ஸ் தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரிதான் எழுதியிருக்கேன். புரியுதா? அது மாதிரி உங்களுடைய நோட்ல நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு அந்த ஸ்கிரீனை காமிப்பேன். அதுல இருக்கக்கூடிய 15 லெட்டர்ஸ் அதை குவிக்கா நீங்க என்ன பண்ணணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன நோட்டு, ஒரு பேனால அதை எழுதி எனக்கு திருப்பி இப்படி காமிக்கணும் உங்களுடைய கேமரா முன்னாடி. நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்களான்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? இந்த மெத்தட் புரிஞ்சுதா? யாருக்காவது இல்ல நீங்க எதையோ காமிச்சிங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல அந்த இடத்துல அப்படின்னா அப்படி கை காமிக்கலாம். நான் உடனே திருப்பி ஒரு தடவை அதை சொல்லித்தரேன். யாருக்காவது புரியலன்னா கை காமிக்கலாம், தம்ஸ் அப் காமிக்கலாம். இல்ல புரிஞ்சிருச்சுன்னா நீங்க வந்து அமைதியா இருக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், ஓகே, இந்த 15 அக்ஷரங்களை அது மாதிரி எனக்கு எழுதி காமிங்க பார்க்கலாம். வெரி குட். யார் எழுதி முடிச்சிட்டீங்களோ அவங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க காமிக்கலாம், சொல்லலாம்.
வெரி குட். ராஜேஸ்வரி அம்மா காமிக்கிறாங்க. ஒண்ணு கொஞ்சம் கிட்ட காமிங்கம்மா ராஜேஸ்வரி அம்மா. வெரி குட். கரெக்டா எழுதிருக்கீங்கம்மா நீங்க. பெர்ஃபெக்ட். இந்த அச்சக்ஷராணி தாண்டி 2 லைன் வேற எழுதிருக்கீங்க. வெரி குட். நல்லா எழுதிருக்கீங்க. வெரி குட். ஸ்ரீவித்யா பாலாஜிமா பெர்ஃபெக்ட். நல்லா எழுதிருக்கீங்க. வசந்திமா, வசந்திமா உங்களுடைய எழுதாத பக்கம் எனக்கு தெரியறது, எழுதின பக்கம் தெரியல. இப்படி நீங்க வசந்திமா இப்படி தள்ளிக்கோங்க. வசந்திமா இப்ப கூட எனக்கு கரெக்டா. இப்ப இந்த ஸ்வராட்சரங்கள் எழுதுறதுலயோ படிக்கிறதுலயோ யாருக்கா ஏதாவது இது இருக்கா, டிஃபிகல்டிஸ் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல இல்லையா? குட். அடுத்தது ஹல் அக்ஷராணி. ஹல் அக்ஷராணி அப்படின்னா ஹல் அக்ஷராணி அப்படின்னா கான்சனன்ஸ். கான்சனன்ஸ் அப்படின்னா என்ன? மெய் எழுத்துக்கள். சரியா? இப்ப பாருங்க, ஹல் அக்ஷரா அடியேன்னு ஒரு தடவை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. முதல் அக்ஷரமோ 3வது அக்ஷரமோ சாஃப்டா சொல்ல வேண்டியது. இந்த ஃபர்ஸ்ட் 5 லைன் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் 5 லைன்ல சாஃப்டா சொல்ல வேண்டிய அக்ஷரங்கள் எது எது? இந்த அக்ஷரங்களும் இந்த அக்ஷரம். சரி, நான் எப்படி சொல்றேன் அப்படின்றத பாருங்க. சரியா? வெரி குட். ஹல் அக்ஷராணி கான்சனன்ஸ் க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ ல க்ஷ. இங்க த்ரா மிஸ் ஆயிருக்கு, த்ரா இருக்கணும். த்ரா ஞ தென் ஷ்ரா. ஓகேவா? சரி, இந்த அக்ஷரங்களை சொல்றீங்க. இந்த அக்ஷரங்கள்ல ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ், இந்த லெட்டர்ஸும் தேர்ட் லெட்டர்ஸ் இதுவும் சாஃப்டா சொல்லணும். இது செகண்ட் அண்ட் ஃபோர்த் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். சரியா? இந்த லெட்டர் எல்லாம் வந்து நம்ம மூக்கனுடைய ஒரு உபயோகத்தோட ஒரு ஹெல்ப்போட இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ் ஆகும். சரியா? சரி, இந்த லெட்டர்ஸ மிஸ்டேக் இல்லாம நான் ஒரு தடவை வாசிக்கிறேன் அப்படின்னு யாராவது இருந்தா வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். வாசிங்க. வசந்தி அம்மா வாசிங்க. க க க க ஞ ங ங ஞ ஞ ச ஸ ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ ல க்ஷ த்ர ஞ ஷ ஷ்ரா. த்ர ஷ்ரா ஷ்ரா. சரியா? ஷ. வெரி குட். நல்லதான் வாசிக்கிறீங்க. சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா வாசிக்கிறீங்க. Thank you. நவ் அடுத்தது ஸ்ரீனிவாசன் சுவாமி வாசிக்கிறீரா? நான் வாசிக்கட்டுமா? சொல்லுங்க. ரகுநாதன் சுவாமி வாசிங்க. ஹல் அக்ஷராணி கான்சனன்ஸ். ஹல் அக்ஷராணி கான்சனன்ஸ் க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம
ய ர ல வ ச இது பாருங்க, ஷ. இது பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷ. ஓகே ஓகே. ஷ ம் ஷ ம் ச ஹ. ஹ ம் ஹ ம் ல ம் அ, க்ஷ க்ஷ. க்ஷ ம் த்ர த்ர. ம் த்ர அ, ஞ. ஹ ஞ ம் அடுத்தது ஷிரா. ஷ. ஓகே வெரி குட், வெரி குட். நல்லதா வாசிச்சுங்க. வெரி குட், வெரி குட். சீனா படிக்கலாமா? நான் வாசிங்கம்மா. க க க க ஞ. இதுல வந்து என்ன நம்ம பண்ணக்கூடாது அது முதல்ல பார்க்கணும். வேகமா படிக்கூடாது. இப்போ ராஜேஸ்வரிமா வாசிக்கும் போது நான் என்ன கவனிச்சேன், க க க அது மாதிரி வாசிக்க வேண்டாம். நிதானம். க ஓகே. க ஆ க. அதை நீங்க சங்க் பண்ணிக்கோங்க. ஓகே சொல்லுங்க ஓகே. பாட்டி. க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ம ய இல்லையே. ப ப. ப ப ப ப ப ம ம் ய ர ல ப ஷ ஷ ச ஹ ல ஷ ஞ. நடுவுல வந்து ஒரு த்ரா இருக்கு. அது இங்க வந்து இன்விசிபிளா இருக்கு. இதுல அது வந்து த்ர. நான் எப்படி எழுதுறது போட்டு காமிக்க. த்ர ஞ ஷ்ர. வெரி குட், வெரி குட். நல்லா வாசிங்க. சரி, அடுத்தது வேற யாராவது வாசிக்கணுமா? ஸ்ரீனிவாசன் சுவாமி ஒரு தடவை வாசிக்கிறீரா? ஸ்ரீனிவாசன் சுவாமி கேக்குறதா? சுவாமி நான் வாசிக்கலாமா? வாசிங்கம்மா. க க க घ ङ च छ ज झ ஞ ட ठ ட ढ ண. வெரி குட். த த த த ந. வெரி குட், வெரி குட். ப ப ப ப ம. ய ர ல ப ஷ ஷ ச ஹ. இந்த லைன் மட்டும் திருப்பி ஒரு தடவை வாசிங்கம்மா. ஷ ஷ ச ஹ. வெரி குட், வெரி குட். ல ஷ த்ர ஞ ஸ்ர. வெரி குட், வெரி குட். நல்லா வாசிங்கம்மா, நல்லா வாசிங்க. வெரி குட். வேற யாராவது வாசிக்க ஆசைப்படுறீங்களா? நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். கரெக்டா வாசிக்கணும் பாருங்க யாராவது. நான் வாசிக்கிறேன். வாசிக்கோங்கம்மா. சுவாமி நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஆக்சுவலா எனக்கு ஒருத்தர் போன் பண்ணியிருந்தா, அதனால நான் அந்த பேசிட்டு இருந்தேன். இப்ப வாசிக்கிறீங்களா? சரி. ஹல் அக்ஷராணி கான்சனன்ட்ஸ். க க க க ங ச ச ஜ ஜ ஞ ல இல்ல ட. ட சாரி. ட ட த ட த ந. அப்புறம் த த த த ந. வெரி குட். அப்புறம் ப ப ப ப ம ய ர ல வ. அப்புறம் வந்து ஷ. கரெக்ட் தான். இது பாருங்க, கரெக்டா தான் சொன்னீங்க நீங்க. ஷ ஷ ஷ ச ஹ
ழ ஷ த்ர ம் ஞ ம் க் ஞா தான் கரெக்ட். ஞா. அடுத்தது வந்து ஷ்ரா. ஷ. வெரி குட். நல்லா வாசிச்சீங்கண்ணா. பெர்ஃபெக்ட். வேற யாராவது வாசிக்கிறீங்களா? எனிபடி? நான் வாசிக்கிட்டா? வாசிங்கம்மா. க க க க ந ஞா ந ஞா ந இன்னும் நீங்க ஜி இருங்க, வெயிட் பண்ணுவோம். நீங்க வந்து எனக்கு எப்படி கேட்டதுன்னு சொல்ல. ஒருவேளை இந்த போன்ல இது லேப்டாப்ல இருக்காது பாருங்க. எனக்கு வந்து நா அப்படின்னு தான் கேட்டது. நா இல்ல ஞா ஞா ஞா. கா ஞா. நம்ம தமிழ்ல எழுதும் இல்ல, கா ஞா ஞா. இது பாருங்க இப்படி இருக்குமே. இதோ இப்படி இருக்குமே, எப்படி இருக்குமே. மூக்கால வரும். சொல்லுங்க திருப்பி 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 ஃபர்ஸ்ட்ல இருந்து. க க க க க ந ஞா ஞ ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ ல ல ஷ க்ஷ த்ர ஞ ஷ்ரா. வெரி குட். நல்லா வாசிங்கம்மா. வேற யாராவது வாசிக்க போறீங்க? திரும்ப நான் வாசிக்கிறேன். வாசுங்கண்ணா. க க க க ஞ ஞா ந ச ச ஜ ஜ ந ஞா ஞ ட ட ட ட ந கரெக்ட். த த த த ந ப ப ப ப ம. வெரி குட். ய ர ல வ ட திருப்பி இந்த லைன் திருப்பி சொல்லுங்கண்ணா. ஷ ஷ த ஹ ல ஷ த்ர ஞ ஷ்ரா. ஷ்ரா. வெரி குட். நல்லா வாசிங்கண்ணா. வேற யாராவது? நான் வாசிக்கட்டுமா சார்? வாசிங்கம்மா. க க க க ங ச ச ஜ ஜ ஞ வெரி குட். ட ட ட ட ந த த த த ப ப ப ப ம. வெரி குட். வெரி குட். ய ர ல வ ஷ ஷ த ஹ வெரி குட். ல ஷ த்ர ஞ. நெக்ஸ்ட் என்னன்னு தெரியல, ஒரு லெட்டர். அது வந்து ஷ்ரா. ஷ்ரா. ஓகே ஷ்ரா. ஓகே. வெரி குட். வெரி குட். நல்லா வாசிங்கம்மா. கரெக்டா வாசிக்கிறீங்க.